ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டி தான் இன்றைக்கி வந்து நைட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சரி போவேணாம், ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு, உடம்பு சுத்தமாக முடியல. சரி நான் என்ன யோசிச்சேன்னா போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி என்னால் முடியல சுத்தமாக, நான் வரல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அவள் இல்லை ஒழுங்கு நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ணால். சரி ஓகே, இதுக்கப்புறம் அவள் கூட நம்ம அதிகமாக அங்கேயும் இங்கேயும் சுற்ற முடியாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேடி நான் வரேன்னு சொல்லிட்டேன். அவளுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே அங்கே தெரியாது. என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, ஹரி, அப்புறம் சிந்து, இவங்க யாருக்குமே தெரியாது. வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் நான் வர்றது. அவளும் நானும் தான் இப்போ இங்கேருந்து போகிறோம். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து அப்படியே வந்துடுவாங்க அவள் வீட்டுக்கு. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு யாருக்கு மேரேஜ்னால் நான் போக போக உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் விஜய்க்கு தான் மேரேஜ், அவளுக்கு தான் பிரைட் டு பி நாங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு தான் அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். ஹரியும் சிந்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நான் வரதே தெரியாது அவங்களுக்கு. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவளுக்கு உடம்பு முடியல வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் இருக்கும்போது சிந்து கால் பண்ணான், இந்த மாதிரி வரலையா, ஏன் வரல, உன்னை மிஸ் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி உடம்பு சரியில்லடி வரல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அவள் சரி உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு சரியான மட்டும்தான் விடுறேன், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் சரி இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்காகவும் அவங்க எல்லாருக்காகவும் அப்புறம் விஜய்க்காகவும் தான் மெயினாக நான் இந்த இதுக்கு போகிறேன். நம்ம போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் கைஸ். அப்படியே போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டை பிக் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டோம். இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னேன்ல சிந்து ஹரின்ட்டு, அவங்க வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம போய் என்ன பிளான் வைஸு போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியல, வந்ததான் தெரியும். அவங்க அம்மாட்டெலாம் சொல்லிட்டோம். நாங்கள் போய் நாங்கள் மாடிக்கு போயிடுவோம். அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோம். கைஸ் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்துட்டுருக்கா, சிந்துன்னு சொன்னேன்ல, அவள் வந்துட்டுருக்கா. அவளுக்கு நான் வர்றது தெரியாது, அவளோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன். நானே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவள் இப்படி ரியாக்ஷன் கொடுப்பான்ட்டு. ஃபஸ்ட்டு நான் யாருன்னு தெரியாத மாதிரி போயிட்டா. நான் நினச்சிட்டேன் என்னடா இது அப்படின்ட்டு. அப்புறம் பாருங்கள், சிந்துவோட ரியாக்ஷன் பார்த்துட்டிங்க. அடுத்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவளும் நான் தான் காலேஜ் டேஸில் ஃபஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப க்ளோஸு, நானும் அவளும். எனக்கு என்னன்னே தெரியல, சிந்து இவ்வளோ ஒரே ரியாக்ஷன் என்னால் நம்பவே முடியல. நான் ஃபஸ்ட்டு போய் எடுக்கும்போது இவன் என்ன பண்ணான்னா, ஃப்ளாஷ் இருக்கனால நான் யாருன்னே தெரில. அகெயின் நான் சரி இந்த சைட் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சைட் போய் எடுத்தா அவள் விஜயோட தங்கச்சின்னு நினச்சிட்டு நார்மலாக ஹாய் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவளோட ரியாக்ஷன் பாருங்கள். அவளால் நம்பவே முடியல, அதனால தான் இந்த ரியாக்ஷன் அப்படின்னு. நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், நாங்கள் 4 பேரும். இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு ரீசனே விஜயோட அம்மா தான். ஏன்னா அவங்க தான் பொறுமையாக இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லி எங்களை சொன்னாங்க. அவள் அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அது அவளுக்கே தெரில. அப்புறம் நாங்கள் டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே இந்த பலூன்ஸு, அப்புறம் இந்த சிந்துவோட கையில் வச்சுருக்கால அதெல்லாம் சேர்த்து நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வயசு விஜய்க்காக இந்த பிரைட் டு பி ட்ரெஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. இவள் ஒரு டிசைனர், நானுமே ஒரு டிசைனர் தான். இவளோட பேஜ் வனப்பு, நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அப்படியே நாங்கள் எல்லோரும் ப்ளே பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இந்த டேவே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இடையில செம்ம பயம், எங்கேயாவது எந்திரிச்சு வந்துட போகிறா அப்படின்ட்டு. ஏன்னா அவள் ரூமில் லாக் தான் பண்ணியிருந்தா, இருந்தாலும் எங்களுக்கு பயம் எங்கேயாவது எந்திரிச்சு வந்துடுவாளோ அப்படின்னு. ஏன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சின்ன சவுண்டாக இருந்தாலே நோண்ட ஆரம்பிச்சிடுவா, என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு. நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சிசர் இல்லை ஒழுங்கா, தங்கச்சி எடுத்து கொடுக்குற வரைக்கும் சிசர் இல்லாமல் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பாதி ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. அப்புறம் தங்கச்சி சிசர்லாம் எடுத்து கொடுத்தா, இங்கே இருக்குக்கா அப்படின்னு. அவள் தங்கச்சியுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. இதுதான் அவளோட தங்கச்சி.
அப்புறம் சிந்து பாருங்களேன், குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கு. இது எப்பவுமே இப்படி தான், பேபி மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பா. லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஒரு பண்ணா போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க வருது. நல்லா இருக்கு. டெக்கரேஷன்லாம் முடிஞ்சு ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. என்னடா பாட்டில்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க. விஜி வந்து கொஞ்சம் ஆர்ட்லாம் பண்ணுவாள், பாட்டில் ஆர்ட் அந்த மாதிரி, அதனால தான் அது. இங்கே பாருங்கள் சிந்து இது ஒரு பாடாக படுத்திகிட்டு இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு. சிந்துவை எங்கே மாட்டுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே எங்கேன்னு ட்ரை பண்ணோம். கடைசியாக எங்கே வச்சோம் நீங்களே பாருங்கள். மண்டையில் லைட்டு வேறு அவளுக்கு. ஐயோ காமெடியாக இருந்துச்சு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. ரெடி பண்ணது இந்த கேர்ள் தான். அந்த ட்ரெஸ் பண்ணது இந்த கேர்ள் தான். இந்த கேர்ள் தான் அந்த பண்ணது. இந்த கேர்ள் தான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணது. அப்புறம் இந்த காரப்பொரி சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். இது என் ஃப்ரெண்டோட பிராண்டு தான், கீஹா ஃபுட்ஸ் கிராமிய காரப்பொரின்ட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். இந்த டைமில் ஏன் நாங்கள் ஓடி வந்தோன்னா, அவள் கீழே அவங்க பேரண்ட்ஸை வந்து ரொம்ப நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. எதுக்கு இவ்வளோ மாவு, எதுக்கு இவ்வளோ ஃபுட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அவள் சவுண்டு வேறு ஒரு மாதிரி கேட்டுச்சா, நாங்கள் பயந்து ஓடி வந்துட்டோம். எங்களோட பிளான் என்னென்னா, ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் நிறைய நோட்ஸ் எழுதி இப்போ வந்து அவள் தங்கச்சி கையில் வந்து ஒன்று கொடுத்து, நீ போய் என்னோடய ஊஞ்சலில் பாரு மேலே அப்படின்னு சொல்லுவோம். ஊஞ்சலில் பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் என்னோடய மிரரில் பாரு அப்படின்னு, மிரரில் வந்து நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து சில கோட்ஸ்லாம் எழுதி அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து அங்கங்கே ஒட்டிட்டோம். அதுதான் வந்து நாங்கள் என் ஃப்ரெண்டு இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காள், அவள் போய் ஒட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டா. அவள் வந்தோடனையும் என் எப்படி வந்தானே தெரில, வந்துட்டா. நாங்கள் வந்து என்னன்னா, அவளும் வயசும் தான் போனாங்க, ஆனால் வயசு ஓடி வந்துட்டா. நான் கேட்டேன் ஏன்டி அவளை விட்டது, அவன் அங்கேயே இருக்கட்டும்டி அப்படின்னு சொன்னான். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. விஜய் பேசுறது எங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. இது யார் ஸ்டிச் பண்ணா அந்த ட்ரெஸ்ஸு, வயசா அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதை தான் வயசு உட்காந்து அப்படி கேட்டுட்ருக்கா. அப்புறம் அவள் ரெடியாகிற வரைக்கும் நாங்களும் வந்துட்டு இங்கே சும்மா ஃபன்னாக அவள் பண்ணது பேசினதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருந்தோம். ஹரி வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறா. நான் ஒட்ட போனேன்டி, இந்த மாதிரி அவள் வந்துடுவான்ட்டு நான் அங்கேயே ஒளிஞ்சிட்டேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நீ வருவேன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தா, வயசு மட்டும் தாண்டி வரா, வந்துட்டு நீ எங்கேன்னு கேட்டால் அங்கேயே மாட்டிக்கிட்டா, இருக்கட்டும் விடு அப்படின்றா அப்படி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படியே வந்து எங்களுக்கு லைட்டாக வந்து இந்த கிரேவிங்ஸ் மாதிரி எடுத்தா, அந்த கேண்டி கிரேவிங்ஸ். அதனால் இந்த கேண்டி எடுத்து நாங்கள் எல்லோரும் சும்மா வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி விஜய் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு ஒரு நர்வஸாக இருந்துச்சு, என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனால் அவள் ரியாக்ஷன் மட்டும் இப்போ பாருங்கள் எப்படி கொடுக்குறான்னு. அவள் வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். இதான் ரியாக்ஷன் அவளோடது. அப்படியே வை, சும்மா மண்டையில வை. மாப்பிள்ளை பார்க்க வரும்போது எப்படி நின்னுட்டு இருந்தாரு, நின்னு கேட்டு யாரு இப்படி இவனுக்கு இவ்வளவுதான் ஒர்த்து காய்ஸ், சர்ப்ரைஸ் ஆகல. ஆமா, அழகு தேவதா தாண்டி நானு 1 வீக்
இது டைம் இல்லையா ஆமா லைட் இல்ல லைட் ஆஃப் பண்ணிட்டு எதுல எழுதுறோம் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம்ல நீ தான் கட் ஃபில் இந்த பிளான் நீ எழுதிக்கலாம் நீ தான் எழுது நீ லைட் போட்டுருக்கலாம்லடி சரி இப்போ ஒண்ணு எழுதி பாத்து பண்ணிக்கே போ பின்னாடி ஓகே எதாச்சு தொடச்சுட்டு இருக்கு அவளுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மாறா அவள் ரியாக்ஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படி தான் இருந்துச்சு. என்ன நினச்சான்னு தெரில. ஒருவேளை அவளோட ரியாக்ஷனே இது தானான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் நினச்சது ஒன்று, அவர் ரியாக்ட் கொடுத்தது ஒன்று. அதுக்கப்புறம் தான் எப்படி வந்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டால் அவளுக்கு கொஞ்சமாக டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது எல்லாம் எப்படியோ தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா அவங்க அம்மா ஃபுட்டு நிறைய பண்ணிட்டாங்க. அதை வச்சு அவளுக்கு டவுட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்களாம் பேசிட்டு தூங்க போயிட்டோம். தூங்கலை, எல்லோரும் கதை அறிக்க போயிட்டோம். சும்மா ரூம் கூப்பிட்டு வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இவ தான் கல்யாண பொண்ணுன்னு. அதுக்கு தான் அந்த ரியாக்ஷன் மேடம். இங்கே பாருங்கள், இவளுக்கு செம்ம தூக்கம். இவ சீக்கிரமாக தூங்குற கேஸு. தூக்கம் வந்துருச்சு அவளுக்கு. மணி 1. இப்போ வந்து தட்டு அடையாது நடமாடி தட்டு எடுத்துட்டோம். இன்னொருத்திக்கு இது கேக் வேணும். சாரி, இவளுக்கு கேக் வேணுமா வான்னு நச்சு வச்சுருக்கா. இப்போ வந்து போகிறோம் போலாம் போ. அங்கே பாருங்க, மணி 1 மணி. நாங்கள் அப்போ தான் போய் கீழே கேக் எடுக்க போனோம். கேக் கிரேவிங்ஸ் வந்துருச்சு போல் எல்லாருக்கும். அதனால் கேக் எடுக்க கீழே போனோம். அவள் வேறு பேய் இருக்குமாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனான். போயிட்டு நாங்கள் அப்படியே கேக் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். ஃப்ரிட்ஜில் 2-3 சாக்லேட் இருந்துச்சு. அந்த சாக்லேட் நல்லாயிருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த சாக்லேட். அதனால் கேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. நானும் வீடியோ கட் பண்ணிட்டு சாப்பிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா எல்லோரும் சாப்பிட்றாங்க நீ சாப்பிட்லையா அப்படின்ட்டு. நானும் சாப்பிட்டேன். அப்புறம் இந்த கேக் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் கேக்கு தான். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கேக். அவள் ரியாக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அவள் கேக்கை தான் வந்து நல்லா உத்து பார்த்து கேக்கா அப்படின்ட்டு இருந்தா. எங்கிரி எடுத்துகிட்டு போகிறேன் நான். வீட்டில் தூளி தான் அழகே இல்லை. சாப்பிடு. சாக்லேட்டே இல்லைன்னு சொன்னது. சாக்லேட் இல்லைன்னா இங்கே பாரு ஃப்ரிட்ஜில். இது எதுக்கு நீ ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க இப்போ? பாருங்க, நைட் டைம் கிரேவிங்ஸ், மிட் நைட் கிரேவிங்ஸ் கேக். எப்படி இருக்கு ஹரி? சூப்பராக்கா. கண்ணுல அவ்வளோ தூக்கம். இங்க பாருங்க இன்னொருத்தி. இப்போ இதுக்குதான் ஒரு அடிச்சுக்கிறது. இன்னொருத்தி வரா கல்யாண பொண்ணு. பாருங்க, இதுதான் கல்யாணம். இன்னும் 1 வீக்ல கல்யாணம். நைட்டே அந்த கேக்கை வந்து காலி பண்ணிட்டோம். அவங்க அம்மா தங்கச்சிலாம் நினச்சிருப்பாங்க என்னடா கேக் வச்சோம் நைட்டு காலையில் காணோம் அப்படின்ட்டு. ஆனால் நைட்டே அவங்க அம்மா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்னிங் எங்ககிட்ட நைட்டே காலி ஆகிடுச்சு கேக்லாம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேயே நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க
காய்ஸ். இந்த பிரைட் டு பி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவளுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய் காய்ஸ்.